கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 30/4/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னோட பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானதுகளுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தபடி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டோமப்பா. சகலவிதமான நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவேறுடைய வாழ்க்கையில் இருந்த அற்புதத்தை செய்யட்டுமாப்பா. எபேசியர் 5:17 படி கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை இவர் செய்யும்படியான ஆசீர்வாதத்தை கொடுங்க. இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 30/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தில் உம்முடைய கிருபை, விடுதலை, ஆசீர்வாதம் இருக்கும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன். சகலவிதமான நன்மையினாலும் தேசத்தை நீங்க திருப்தியாக்குங்க. உம்முடைய கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்றுக்கும்பா. உம்முடைய அன்பின் அபிஷேகம் தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்தோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வளர்முடி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.